ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நமது ஜாதகத்தில் இந்த தோஷம் நிவர்த்தி ஆகியிருந்தால் கண்டுபிடிக்கலாமா என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது நமக்கு வாழ்க்கையிலே நிறைய கஷ்டம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், சமாளிக்க முடியாது. நாம் அப்போ என்ன செய்வோம்னா, சரி இந்த ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கொண்டு போய் காமிப்போம், அவர் ஏதாவது சொல்கிறாரா என்று பார்க்கலாம் என்று நாம் நினைத்து அந்த ஜோசியரிடம் செல்வோம். அந்த ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்வார், அதாவது உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது, சர்ப்ப தோஷம் இருக்குது, அதனால் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்குன்னு சொல்கிறார் வச்சுக்கிடுங்க. நாம் என்ன நினைப்போம், சரி இதுக்கு என்ன செய்கிறது என்று நினைத்து அந்த ஜோசியரிடம் பரிகாரம் கேட்டால் அவர் பரிகாரம் சொல்லுவார். அந்த பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்க அல்லது ஏற்கனவே செஞ்சிட்டிங்க வச்சுக்கிடுங்களேன், ஐயா நாங்கள் இந்த பரிகாரம் ஏற்கனவே செஞ்சுருக்கோம், ஏன்னா ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு இந்த பரிகாரம் செய்யுங்க சொல்லி, அதை நாங்கள் செஞ்சிட்டோம் சொன்னால் அந்த பரிகாரம் செய்தது அந்த தோஷம் நிவர்த்தி ஆகியிருக்கிறதா இல்லை என்பதை இந்த ஜாதகத்தில் காட்டுமா என்றால் அது நிச்சயமாக காட்டாது. கடைசி வரை அது அப்படிதான் இருக்கும். ஏனென்றால் ஜாதகம் என்பது நாம் பிறந்தப்போ எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கு இருந்தன என்பதை காட்டக்கூடிய ஒரு சின்ன சாட் குறிப்பு தான், வேறு ஒன்றுமே இல்லை. கிரகங்கள் சுற்றி கொண்டே இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு கிரகம் இன்னொரு இடத்துக்கு போயிருக்கும், அடுத்த வாரம் வேற இடத்துக்கு போயிருக்கும். ஸோ இது சுற்றி கொண்டே இருக்கும் கிரகம். ஆனால் நாம் பிறந்தப்போ எந்த நேரத்தில் பிறந்தோமோ அந்த நேரத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருக்கின்றன என்பதை காட்டும், அவ்வளவுதான். நாம் பரிகாரம் செய்து தோஷ நிவர்த்தி ஆகிவிட்டதா என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியானால் இந்த ஜாதகம் என்பது என்னென்றால், நாம் அதாவது நம்முடைய கர்மத்தின் அடிப்படையில் தான் எல்லாமே நடக்கிறது. நாம் செய்த கர்மா நல்ல கர்மா இருக்கும், தீய கர்மா இருக்கும், அந்த கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜாதகம் வேலை செய்கிறது. அப்படி அதில் உள்ள குறிப்புகள் வைத்து இது வேலை செய்வதில்லை. அதனால் பரிகாரம் செய்யலாமா என்று தோன்றும். பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரம் செய்வதால் ஒன்றும் தப்பில்லை. ஏனென்றால் நீங்கள் பரிகாரம் செய்வதால் உங்களுக்கு வரக்கூடிய பெரிய நஷ்டங்கள் சின்னதாக போய்விடும். அதாவது நிறைய ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்சம் நஷ்டம் வர வேண்டிய இடத்துல ஒரு 50,000 1 லட்சம் நஷ்டத்தோடு போயிடும். சரி பெருசாக உடம்புக்கு வர வேண்டியது பார்த்தோம்னா ஐசியூவில் வச்சு லட்சக்கணக்கு செலவழிக்க வேண்டியிருக்குன்னா சின்னதாக ஒரு வார்டில் வச்சு பார்த்தாலே போதும், உங்கள் உடம்பு சரியாகிவிடும். மீண்டும் நல்லபடியாக நீங்கள் வேலையெல்லாம் செய்வீர்கள். அவ்வளோதானே ஒழிய உங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஆபத்து கொஞ்சம் சிறிய ஆபத்தாக முடியும், அவ்வளோதான். அதனால் பரிகாரம் செய்யாமல் இருக்கக்கூட பரிகாரம் செய்ய வேண்டியது சரி. ஆனால் இந்த பரிகாரம் செய்து இந்த தோஷம் நிவர்த்தி ஆகிவிட்டது என்றால் நாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்றால் அதற்கு வேறு ஒரு வழி இல்லை. இப்போது நீங்கள் பணத்திற்காக மிகவும் கஷ்டப்படுகிறீர்கள், ஒரு கல்யாணம் வைத்திருக்கிறீர்கள், பணம் இல்லை. சரி ஒரு பையனுக்கு படிக்க ஃபீஸ் கட்டணும், கையில் பணம் இல்லைன்னா அந்த நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டிருப்பீங்க, எல்லாரும் என்னால் முடியாதுன்னு கை விரிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் முன்புன்னு தெரியாத ஒரு நபர் உங்களுக்கு உதவி செய்கிறாருன்னா அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம், சரி நமக்கு ஓரளவு கொஞ்சம் தோஷம் குறைஞ்சிருக்கு போது இருக்கு, அதனால தான் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த நபரை நீங்கள் தெய்வமாக நினைக்க வேண்டும். தெய்வம் தான் உங்களுக்கு உதவி செய்கிறது. தெய்வம் மனுஷ ரூபத்தில் வந்துதான் உதவி செய்யும். எனவே அந்த நபரை நீங்கள் தெய்வமாக நினைத்து வணங்க வேண்டும். அதன் முறை அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்வார், அப்பொழுது உங்களுக்கு தெரியும். அதற்காக பரிகாரம் செய்து விட்டால் இந்த ஜாதகத்தில் காட்டுமா, நிவர்த்தி ஆகிவிட்டது காட்டுமாட்டால் நிச்சயமாக காட்டாது. அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் அப்படியே தான் இருக்கும். பேப்பர் தானே, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் இறக்கும் போது கொண்டு போய் காட்டினா கூட பித்ரு தோஷம், சர்ப்ப தோஷம், ஏதோ ஒரு தோஷம் சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். ஆக பரிகாரம் செய்வதில் நம்முடைய பாவங்கள், அதாவது நம்முடைய கர்மாக்கள் பெருசாக வர வேண்டிய கொஞ்சம் சின்னதாக குறைய வழியா, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாம் அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்து விட்டது இந்த ஜாதகத்தில் காண்பிக்க மாட்டால் நிச்சயமாக காண்பிக்காது.
அது அப்படிதான் இருக்கும். அது ஜஸ்ட் ஒரு குறிப்பு தான், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே அந்த ஜாதகத்தில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் செய்து ஷேர் செய்யும், மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்களாய் போகும்.